தெரியலம்மா. நம்ம எல்லாம் என்ன பண்றது? ஐயோ, எப்படி பிள்ளைங்கள கரை சேர்க்க போறோம்? பண்ணியனா என்ன ஒரே அழுக சுத்தமா இருக்கு வீட்டுல? என்னடா இந்த மாதிரி வியாபாரத்துக்கு போனேயா, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையா. ஐயோ, நீங்களே இப்படி நம்பிக்கையெல்லாம் பேசலாமா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 23:18 ஒரு வசனம் இப்படியா சொல்லியிருக்கு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாத ஏசப்பா அதில் சொல்லியிருக்காரு. அந்த ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறப்ப அவர் உங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை அவர் வீணாக்க விட மாட்டார். சரிங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் இழந்து போன எல்லாத்தையும் ஆண்டவரால் திருப்பி தர வல்லமை உண்டுன்றதை நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நீங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு நல்ல முடிவை தருவார். சரியா? நீங்கள் ஏசப்பாவை உங்களோட இதயத்தில் ஏற்றுக்குங்க. டெய்லி இந்த பைபிளில் இருக்க வசனங்களை படிங்க, அவரோட பாடல்களை கேளுங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவு உண்டு. சரிங்களா? பிரியமானவர்களே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நீதிமொழிகளை சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் மேலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. உங்களோட நம்பிக்கையெல்லாம் வீணாக போச்சு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் இழந்ததுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் முடிவு கெட்டதாக இருக்குன்னு பயப்படுறீங்களா? ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நல்ல முடிவு உங்களோட வாழ்க்கையில் தருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் தைரியமாக இருங்க, கலங்காதீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். எங்களை வாழ வச்ச இயேசு உங்களையும் வாழ வைப்பார்.